கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ரோமர் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தி நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இங்கே அருமையானவர்களே, இங்கே நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. விசேஷமா இந்த நாள்ல தேவனுடைய ஆவியை குறித்து ஆண்டவர் இந்த வெளிப்பாட்டை, இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுக்காக நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறேன். என்று சொன்னால் தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமாயிருந்தால் நாம் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே வர வேண்டும். வேதத்திலே பார்க்கிறோம், அபிஷேகம் அபிஷேகம் என்று சொல்லி இந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் என்று சொன்னால் தேவனுடைய ஆவியைத்தான் குறிக்கிறது. கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதைத்தான் நாம் அபிஷேகம் என்று பார்க்கிறோம். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவி ஒருவனுக்குள்ளே அது வாசமாயிருந்தால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன்னு சொன்னா இந்த உலகத்துல வேதத்திலே நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டு காலத்துல 2 ராஜாக்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த 2 ராஜாக்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொன்னால் இந்த 2 ராஜாக்களும் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள். முதலாவது ஒரு ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. சவுல் என்ற ஒரு ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிற போது அங்கே சொல்லுகிறார். வாசிப்போம். இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று என்றார்கள். எங்களை நியாயம் விசாரிக்க
ஏற்படுத்தும் என்று ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு அது தகாதாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி சனங்கள் உன்னிடத்திலே சொல்வதை எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உள்ளே தள்ளவில்லை. நான் அவர்களை ஆளாதபடி எல்லைத்தான் தள்ளினார்கள். இங்கு நாம் பார்க்கிறோம், இஸ்ரேல் ஜனங்கள் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் எகிப்திலிருந்தே வந்து இந்த கானான் தேசத்துக்கு வந்து சேர்ந்த போது, அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு அங்க அவர்கள் வந்து சேர்ந்த போது அவர்களுக்கு நியாயாதிபதிகள் தான் இருந்தார்கள். ஆனால் ராஜா, ஆளக்கூடிய ராஜா இல்லை. ஆகவே மற்ற ஜனங்கள், மற்ற தேசங்கள் இருக்கிற ராஜாவை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று சொல்லி அந்த நாளில் தீர்க்கதரிசியாய் இருந்த சாமுவேலை பார்த்து கேட்கிறார்கள். அப்பொழுது சாமுவேல் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கிற போது ஆண்டவர் தேவாதி தேவன் சொல்லுகிறார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, அவர்கள் என்னைத்தான் தள்ளினார்கள். ஆகவே நான் அவர்களுக்கு ஒரு ராஜாவை கொடுப்பேன் என்று சொல்லி அங்கே சவுலை அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு ஆண்டவர் ராஜாவாக கொடுக்கிறார். வேதத்துல நாம் பார்க்கிறோம், 1 சாமுவேல் 10 அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சாமுவேல் தைல குப்பையை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தின் மேல் ஆமென். அப்பொழுது சவுலை சாமுவேல் அபிஷேகம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. ராஜாவாக, இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவாக சவுலை சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறான். அது எப்படி அபிஷேகம் பண்ணுகிறான்னு சொன்னால், தைல குப்பையை எடுத்து அவன் அபிஷேகம் பண்ணுகிறான். 6வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். அப்படியானால் கர்த்தருடைய ஆவி அந்த சவுலுக்குள்ளே வர வேண்டும். அபிஷேகம் என்று சொன்னால், சாமுவேல் தவில குப்பியை எடுத்து அது எண்ணெயினால நிரப்பி சாமுவேலுடைய தலையிலே அதை ஊற்றுகிறார். அது ராஜாவாக அவனை ராஜாவாக ஏற்படுத்துகிறார். அதுக்கு என்ன என்று சொன்னால், பரிசுத்தாவியா இருக்கிற தேவன் என்ன செய்கிறார், அவனுக்குள்ளே சவுல் மேல் வந்து இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது ஓசியாவின் புஸ்தகம் 13 அதிகாரம் 9-11 இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு, எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே. இப்பொழுதும் உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை ரட்சிக்கும் ராஜா எங்கே, உன் நியாயாதிபதிகள் எங்கே? நான் உனக்கு கோபத்திலே ராஜாவை கொடுத்தேன், என் உக்கிரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரேல் ஜனங்கள் ராஜாவை கேட்டார்கள், அந்த ராஜாவை நான் கோபத்திலே கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த கோபத்திலே கொடுத்த இந்த ராஜா எதனால் அபிஷேகம் பண்ணப்பட்டான்னு சொன்னால்,
இதனால அபிஷேகம் பண்ணப்பட்டு சொன்னால் அதாவது குப்பியில அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவனுடைய அபிஷேகம் ஒரு குறைந்ததாக, தேவனுடைய ஆவிதான், ஆனாலும் தேவன் அவனுக்குள்ளே கிரியை செய்கிறார். இந்த சவுல் தேவனுடைய காரியங்களை அவருடைய ஆவியினாலே சரியான முறையிலே அவன் கர்த்தருடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றவில்லை என்று சொல்லி ஒரு சில வேத வார்த்தையின் மூலமாக நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 13 அதிகாரத்துல 5வது வசனம் சொல்லுகிறது. வாசிப்போ. 1 சாமுவேல் 13 அதிகாரத்துல 5வது வசனம். பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து பாளையம் இறங்கினார்கள். 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும். அப்பொழுது அங்கே பெலிஸ்தர் யுத்தம் பண்ண வருகிற போது ராஜாவாக அவன் ஆளுகை செய்கிறான். தேவனால் சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்தாவி பெற்று சவுல் ராஜாவாக 2 வருட காலமாக ராஜாவாக இஸ்ரேல் தேசத்திலே அவன் ஆளுகை செய்து வருகிற போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாக, இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக படையெடுத்து வருகிறார்கள். அப்படி வருகிற போது சாமுவேல் அந்த யுத்தத்துக்கு போகிற போது தேவனுக்கு பலியிட்டுத்தான் யுத்தத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி விட்டு, அங்க தேவனை நோக்கி அவருக்கு பலி செலுத்தி விட்டுத்தான் அந்த பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணுகிற போது ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த சாமுவேல் சவுலிடத்துல சொல்லுகிறார், எனக்காக நீ காத்திரு, 7 நாள் வரைக்கும் காத்திரு, அப்பொழுது நான் வந்து தேவனுக்கு பலியிட்ட விற்பாடு நாம் ஜனங்களை யுத்தத்துக்கு அழைத்து போகலாம், யுத்த களத்துக்கு போகலாம் என்று சொல்லி சாமுவேல் சொல்லி இருந்தார். ஆனால் சவுலோ 9வது வசனத்தை வாசிக்கிற போது, அப்பொழுது சவுல் சர்வாக தகன பலியும் சமாதான பலியும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை, ஏன்னு சொன்னால் ஆசாரியன் தான் சர்வாங்க தகன பலியை செலுத்த வேண்டும். ராஜாவோ மற்ற யாருமே சர்வாங்க தகன பலியை செலுத்தக்கூடாது. ஆனால் சர்வாங்க தகன பலியை யார் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஆசாரியன்தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன்தான், தேவனுக்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன்தான் பலி செலுத்த வேண்டும். ஆனால் சவுல் என்ன செய்தான்? அவன் துணிகரமாக என்ன செய்தான்? அவனே அந்த சாமுவேல் வருவதற்கு தாமதமானபடினாலே அவன் ஜனங்களிடத்துல சொல்லி நானே பலியிடுகிறேன் என்று சொல்லி அவனே சர்வாங்க தகன வழியெல்லாம் பலியிட்டு விட்டான். இது முதலாவது ஒரு தவறு. பரிசுத்தாவியை பெற்றவன்தான் இந்த சவுல், அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த சவுல். அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவனே சர்வாங்க தகன பலியை செலுத்தி விட்டார். அதுல 13வது வசனம் என்ன சொல்லுகிறது? சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். அப்போ சாமுவேல் பிறகு சொல்லுகிறான்,
நீ சர்வாங்க தகன பலியை செலுத்துவதற்கு உனக்கு தகுதி இல்லை, அதை நான் தான் செலுத்த வேண்டும். ஆனால் நீ முன்கூட்டியே அதை செலுத்தினபடினாலே உன்னை தேவன் ராஜாவா இராதபடி அவர் உன்னை தள்ளி விடுவார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதிலேயே 14வது வருஷம். இப்போதோ உன்னுடைய ராஜ்யபாரம் நிலைநிற்காது. கர்த்தர் தமக்கு இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் அவனைத்தான் தன் ஜனங்களுக்கு தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். அப்ப தேவன் இந்த சவுலை தள்ளி என்ன செய்தார்? இருதயத்துக்கேற்ற தாவீதை ராஜாவாக தெரிந்து கொண்டார். முதல் காரியத்திலே இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் தவறிவிட்டார். ராஜாவாக இருந்தவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் தவறிவிட்டார். அடுத்து நாம் பார்க்கிறோம், இன்னொரு காரியத்திலையும் அவன் தவறுகிறதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 5 அதிகாரத்துல 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை ஆமென் மனதிலே வைத்திருந்தேன். இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் என்கிறார் என்று சொன்னான். ஆமென். 9வது வசனம் சொல்லுகிறது, சவுலும் ஜனங்களும் ஆகாவையும் ஆடு மாடுகள் முதலானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அடித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாத மணிமானங்களான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். இங்க பார்க்கிறோம், தேவன் ஒரு சவுலுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை என்று சொன்னால், அமிலேக்கு தேசத்துக்கு போய் அங்கே நீ அந்த அமிலேக்கிய ஜனங்களையும் அந்த ராஜாவையும் அந்த நரஜீவன்கள் எல்லாத்தையும் எது உயிரோட வைக்காம, ஆடு மாடா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் சங்கரிச்சுட்டு வா என்று சொல்லி தேவன் சாமுவேல் மூலமாக தம்முடைய வார்த்தையை சவுலுக்கு கொடுக்கிறார். ஆனால் இந்த சவுலோ என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் ஜனங்களுடைய வார்த்தையை கேட்டு முதல் தரமானவைகளையும் ஆடு மாடுகளையும் ஒரு சில ஜனங்களையும் தப்ப வைத்து உதவாத ஆடு மாடுகளையும் இழைச்சு போனதையும் 3ஆம் தரமானதை எல்லாம் முதல் தரமானதையும் 2ஆம் தரமானதையும் தங்களுக்காக வைத்து கொண்டு 3ஆம் தரமான இழைச்சு போனதையெல்லாம் அவர்கள் சங்காரம் பண்ணி அதை என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய தேசத்துக்கு அந்த ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, 11வது வசனம் வாசிக்கிற போது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை அவன் நிறைவேற்றாமல் போனான். அப்பொழுது சாமுவேல் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது சவுல் செய்த தவறு என்னவென்று சொன்னால், அவன் சாமுவேல் பலியிட வேண்டிய அந்த சர்வாங்க தகன பலியை இவனே பலியிட்டு விட்டான். அடுத்தது தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார், அமலேக்கியரை முற்றிலுமா சங்கரித்து விட்டுவா என்று சொன்னபோது அந்த வார்த்தைக்கும் அவன் கீழ்ப்படியாமல் போனான். 2 காரியத்துக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனபடினாலே ஆண்டவர் இந்த சவுலுக்கு கொடுத்த பரிசுத்தாவியை
என்ன செய்தார்? எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் புஸ்தகத்துல 16 அதிகாரத்துல 13-14 வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் இல்ல அது வேண்டாம், சோத்திரம் வசனம் சொல்லுகிறது, சவுல் மேலிருந்த சவுலுக்குள்ள இருந்த பரிசுத்தாவியை எடுத்து விட்டு தேவன் என்ன செய்தார்? பொல்லாதாவியை அவனுக்குள்ள இறக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 காரியத்துக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனபடினாலே அவன் சொல்லுகிறான், நான் ஜனங்களுக்கு பயந்து ஜனங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தேன் என்று சொல்லுகிறான். ஆனால் தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால், அவனுக்குள்ள சவுலுக்குள்ள இருந்த பரிசுத்தாவியை எடுத்து விட்டார். அப்போ சவுல் மேல் தேவன் பொல்லாத ஆவியை வரவிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆனபடினால 1 நாளாகமம் 10 அதிகாரத்துல 13-14 வாசிப்போம். 1 நாளாகமம் 10 அதிகாரம். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த என்று சொன்னால் அவன் பரிசுத்த ஆவி பெற்றவன் தான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாமல் போனது நிமித்தம் அடுத்து நாம் பார்க்கிறோம், தேவனுக்கு அவன் துரோகம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவங்களே அஞ்சனம் கேட்கும்படிக்கே தேடித நிமித்தமும் அவன் செத்து போனான். அடுத்த வசனம், அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்ய பாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நன்றாக கவனித்து பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் பரிசுத்தாவி, இன்றைக்கு பரிசுத்தாவினாலே நாம் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்று சொன்னால் தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வருகிறது தான், அது பரிசுத்தாவின் அபிஷேகம். அந்த அபிஷேகத்துல தேவனுடைய ஆவினாலே அப்போஸ்தலருடைய காலத்துல பரிசுத்தாவியை பெற்று அவர்கள் அந்நிய பாச பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தாவி அவர்களுக்குள்ளே வந்தார், சீசர்களுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் வந்தார். அந்த பரிசுத்தாவியை சீசர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? அதை காத்து கொண்டார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டார்கள், தேவனுக்கு துரோகம் பண்ணவில்லை. ஆகவேதான் பரிசுத்தாவியா இருக்கிற இயேசு கிறிஸ்து அவங்களுக்குள்ளே இருந்து வசனத்தை உறுதிப்படுத்தி அற்புத அடையாளங்களை செய்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தாவீதை குறித்து நாம் இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பார்ப்போம். 1 சாமுவேல் 16 அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுகிறது, தாவீதை தேவன் சவுலை தேவன் தைல குப்பினால் அபிஷேகம் பண்ணினார், தாவீதை தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ணினார். வாசிப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு தான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. ஆமென், ஆமென். அப்ப தாவீதை தேவன் எப்படி அபிஷேகம் பண்ணுகிறார்? தைல கொம்பினாலே. ஆனால் சவுலை எப்படி அபிஷேகம் பண்ணுகிறார்? தைல குப்பினாலே. ஒரே ஒரு நபர் தான் தேவன் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேலை பயன்படுத்துகிறார். சாமுவேல் ஆசாரியன், அவன் தேவனுடைய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி 2 ராஜாக்களை அவருடைய காலத்துல 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறான். முதலாவது சவுலை அபிஷேகம் பண்ணுகிறான், தைல குப்பியினால அபிஷேகம் பண்ணுகிறான். 2வது தாவீது ராஜாவை அவன் அபிஷேகம் பண்ணுகிறான், தைல கொம்பினாலே அபிஷேகம் பண்ணுகிறான். ஏன்னு சொன்னால் 2க்கு வித்தியாசம் இருக்கிறது.
அது குப்பி என்று சொன்னால் சிறிய ஒரு பாத்திரம், கொம்பி என்று சொன்னால் பெரிய பாத்திரம். ஏன்னு சொன்னால் அதிகமாக அபிஷேகத்தினாலே ஆவியினாலே நிரப்பப்பட்டவன் இந்த தாவீது என்று வேதம் சொல்லுகிறது. அதிலேயே 1 சாமுவேல் 14 அதிகாரத்துல 13-14 வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரின் நடுவிலே ஆமென் அபிஷேகம் பண்ணினான். ஆமென். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். தாவீதின் மேல் வந்து இறங்கினார். அந்த அபிஷேகங்கிறது என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவி வந்து தங்கி இருக்கிறது தான் குறிக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகம் இறங்குறது என்று சொல்லுகிறார்கள். எங்க பார்த்தாலும் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த அபிஷேகம் என்று சொல்லப்படுவது என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அந்த யார் கேட்கிறார்களோ அவர்கள் மேல் இறங்குவதுதான். கர்த்தருடைய ஆவியானவர் அவங்களுக்குள்ளே வந்து கர்த்தருடைய வார்த்தையிலே அவர்களை நடத்துகிறது தான் அபிஷேகம் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. இதுல வேற எந்த ஒரு மாறுபாடு கிடையாது. 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி ஆமென் சவுலுக்குள்ள இருந்த பரிசுத்தாவியை தேவன் எடுத்தார். வெளியே வந்த விலகினார். பரிசுத்தாவியா இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் விலகினார், சவுலை விட்டு விலகினார். ஆனால் தாவீதுக்குள்ளே வந்தார். சங்கீதம். ஆனால் அந்த தாவீது சவுல் மாறி அல்ல. இவன் ஒரு விசேஷித்தமான ஒரு ராஜாவாக காணப்படுகிறான். அவன் ஜனங்களை ஆளுகிற போது அவன் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவனாக, ஆவினால நடத்தப்பட்டவனாக, தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்டவனாக அவன் காணப்படுகிறான். ஆகவேதான் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் சவுலை குறித்து சொல்லுகிற போது சவுலோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் வசனம் சொல்லுகிற போது கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு உண்மையான ஒரு அபிஷேகத்தை குறிக்கிறது. அதுவும் அபிஷேகம்தான், இதுவும் அபிஷேகம்தான். சவுல் மேலே இறங்கினது பரிசுத்த ஆவியானவர் தான். ஆனால் அவன் 2 காரியத்திலே கீழ்ப்படியாமல் போனான். சர்வாங்க தகன பலியை தானே செலுத்தினான். அது மாத்திரமல்ல, தேவன் கொடுத்த அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனான். ஆனால் தாவீது அப்படிப்பட்டவன் அல்ல. எல்லா விதத்திலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாய் காணப்பட்டான். அவன் ஒரே ஒரு காரியத்துல மாத்திரம் தாவீது தவறு பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 51 நாம் பார்க்கிற போது பச்சேபால் இடத்தில் பின்பு வந்து பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகதலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தாவீது அங்கே ஒரு தவறு செய்கிறார். பச்சேபால் என்று சொல்லப்பட்டதான அந்த சிறியை உரியாவினுடைய மனைவியா இருந்தவளை அவன் மனைவியாக அவன் எடுத்துக்கொள்கிறான். அதுதான் அவன் செய்த பெரிய ஒரு பாவம் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அந்த பாவத்துக்காக தேவ சமூகத்துல அவன் மன்றாடி உபாசருந்து மன்றாடி அழுது கண்ணீரோடு இந்த பாவத்துக்காக அவன் தேவனுடைய சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கிறான். ஆகவே தேவன் தாவீதினுடைய ஜெபத்தை கேட்டார். மறுபடியும் தாவீது ஒரு காரியத்தை அங்கு சொல்லி ஜெபிக்கிறான். 11-12 நாம் வாசிக்கிற போது, உன்னுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உன்னுடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும். ஆமென். ஏன்னு சொன்னால் ஒரு மனுஷன் பாவம் செய்கிற போது பரிசுத்த ஆவியை தேவன் எடுத்து விடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தாவீதோ அதுக்காக என்ன செய்கிறான்? ஆண்டவரிடத்துல அழுது கண்ணீரோடு கெஞ்சி மன்றாடி கெஞ்சி அதிகமா ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் செய்தது உமக்கு ஒருவருக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன். என்னிடத்துல இருக்கிற பரிசுத்த ஆவியை
நீர் எடுத்து விடாத ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கெஞ்சுகிற போது தேவன் அந்த தாவீதுக்கு இறங்கி அவனுக்குள்ள இருந்த பரிசுத்தாவியை அவன் எடுக்காதபடி, ஆனால் அவனை தண்டனை கொடுத்த, அவனுக்கு நிறைய உபத்திரவங்கள் கொடுத்த, அநேக பிரச்சனைகள் வந்தது. ஆனால் தேவன் தாவீதுக்குள்ள இருந்த பரிசுத்தாவியை எடுக்கவே இல்லை. ஆனால் சவுலுக்குள்ள இருந்த பரிசுத்தாவியை தேவன் எடுத்து விட்டார். அங்கே வித்தியாசத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 15 அதிகாரத்துல 5வது வசனம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 5:5. தாவீது ஒன்று தவிர அவன் பார்வைக்கு தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு நடத்தான். தேவனுடைய பார்வைக்கு அவன் பிரியமாக செம்மையாய் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் சவுல் அப்படி நடக்கவில்லை. தாவீது நடந்தபடினாலே அவனுக்குள்ள பரிசுத்தாவியை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தார். ஆனால் கீழ்ப்படியாமல் போன சவுலிடத்தில் இருக்கிற பரிசுத்தாவியை தேவன் எடுத்து அவனுக்கு பொல்லாத ஆவியை கட்டளையிட்டார். இன்றைக்கும் அருமையானவர்களே, நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில நாம் பரிசுத்தாவியை வேதம் சொல்லுகிறது. எபேசியர் புஸ்தகத்துல நீங்கள் பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அருமையானவர்களே, தேவன் நம்மை பரிசுத்தாவினால் நிரப்பியிருப்பார் என்று சொன்னால், பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக நாம் விசுவாசிகளா இருக்கலாம், ஊழியக்காரர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் நாம கொடுக்கப்பட்ட நமக்குள்ள இருக்கிற இந்த பரிசுத்தாவியானவரை நாம் துக்கப்படுத்தாமல் இருப்பதற்காக நாம் தேவ சமூகத்துல மன்றாடி கெஞ்சி ஜெபிக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் இந்த உலகத்திலேயே நம்ம ஆசீர்வதித்து அந்த நித்திய ராஜ்யத்திலேயும் கர்த்தர் தாவீதை எப்படி ஆசீர்வதிச்சாரோ அதே போல நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன், அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவே துதிக்கிறப்பா, மகிமையின் தேவனே, இவ்வளவு நேரம் இந்த வார்த்தையை சவுலை குறித்து தாவீதை குறித்து எங்களோடு நீர் பேசின தயவுக்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சவுலை போல நாங்கள் கீழ்ப்படியாமல் நாங்கள் பெற்ற பரிசுத்தாவி இழந்து போகாதபடி, தாவீதை போல அவன் தவறு செய்தார். ஆனாலும் அவன் தேவ சமூகத்தில் உபாசம் இருந்து மன்றாடி கெஞ்சி பரிசுத்தாவியை நினைவிட்டு நீக்காதிரும் ஆண்டவரே, நான் செய்த தவறுதான் என்று சொல்லி அவன் உமக்கு விரோதமான பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் அழுது ஆண்டவரே உம்மிடத்துல ஜெபித்த போது அந்த பரிசுத்தாவியில் எடுக்காமல் தேவனை அவனுடைய ராஜ்யத்தை விட்டு அவனை தள்ளாமல் தேவனை கடைசி வரைக்கும் அந்த தாவீதோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. தாவீது முதிர் வயது வரைக்கும் அவன் உமக்கு பிரியமாய் நடந்தான். அதுபோல அதாவே எங்களுடைய ஆயுசு முடிகிற வரைக்கும் தாவீது போல உமக்கு நாங்கள் பிரியமாய் நடக்க, உம்முடைய வார்த்தையை கை கொண்டு நடக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக. சவுலை விட்டு பரிசுத்தாவி எடுத்தது போல எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியை எடுக்காமல் அதை பாதுகாத்து கர்த்தர் எங்களுக்குள்ள இருந்து எங்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு நன்மையான காரியங்களை, பிரயோஜனமான காரியங்களை, ஆண்டவர் ஆசீர்வாதமான காரியங்களை, நீதியான காரியங்களை, நியாயமான காரியங்களை நீ செய்யும்படிக்கா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி ஆண்டவரை. துதிகன மகிமையாவும் உமக்கே செல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமத்தில் கேட்கிறேன். ஆமென். அல்லேலூயா.